8வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதே போல் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதும் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதும் மறைமுகமான சில பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். மறைமுகமான சில எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கடந்த ஆண்டில் இருந்திருக்கும். அதே போல் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்த்துருக்கு. அப்போ தொழிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். இதில் ஒரு சில மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவரவர்களுடைய ஜனன ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அது என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது, திசாபுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களாகவே இருந்தாலும் கூட தொழிலையும் சில மாற்றங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அப்போ இந்த ஆண்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கட்டாயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி